டார்வஸ் பாக்ஸ் தியரி அப்படின்னே ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி இன்னும் கூட நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் கூட ஒரு லாங் டர்ம் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. இது கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் டார்வஸ். இவருக்கும் ட்ரேடிங்க்கும் சம்மந்தமே இல்லை. அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார்? 1960s ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒரு நார்மல் டான்ஸராக தான் இருந்தார். பட் எவென்ச்சுவலி ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு 1960s அவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது வெறும் $10,000 வச்சு ஆரம்பித்து ஓவர் த பீரியடில் அது ஆல்மோஸ்ட் $2 மில்லியன் கொண்டே கொண்டு போயிட்டார். ஸோ இந்த ஒரு ஓவரால் வீடியோவில் இந்த டார்வஸ் யார், எப்படி இந்த தியரியை இன்னும் க்ரியேட் பண்ணார், இந்த ட்ரேடிங் செட்டப்போட ரூல்ஸ் என்ன, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹவ் ஐ மேட் $2 மில்லியன் அப்படின்னு நிக்கோலஸ் டார்வஸ் எழுதின ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா தயவுசெய்து படிங்க. ஏன்னா அந்த புக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நானே படித்த புக். அது படித்ததுக்கு அப்புறமா தான் நான் 2014 தான் அதை படிக்கவே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் சும்மா ரேண்டமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அந்த புக்கு படித்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்குள்ளே மாறினதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த இம்பேக்டே அந்த ஒரு புக்கு தான் க்ரியேட் பண்ணுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த புக்கு படித்தாலுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், புரியாது. இந்த வேரன் பஃபெட் எழுதின புக்கு, இந்த பெஞ்சமின் கிரஹாம் எழுதின புக்கெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். படித்தே முடிக்க முடியாது, 2 பேஜ் தாண்ட முடியாது. பட் இந்த நிக்கோலஸ் டார்வஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தது. அவரோட ஓவரால் ஜேர்னி, எப்படி ஒரு ட்ரேடிங்கே தெரியாத ஒருத்தர் ஓவரால் ட்ரேடிங் ஜேர்னி ஆரம்பிச்சுட்டு இனிஷியல் பீரியடில் எவ்வளோ லாஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா அவர் என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டதை திருப்பி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அது அழகாக சார்ட் மாதிரிலாம் போட்டு இந்த சார்ட் மூலிமா எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன், எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு ஒரு டீட்டெயில் ஸ்டடி மாதிரி பண்ணும்போது பை த டைம் அந்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடும். ஓகே, என்ன மேஜர் ஐடியா வரும்னா, இதுக்கப்புறம் நான் பண்ணால் ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் தான் பண்ணுவேன், ரேண்டமாக ட்ரேட் பண்ண மாட்டேன், ஒரு செட்டப் இல்லாமல் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு ஒரு கன்விக்ஷன் வந்துடும். ஸோ ஒரு ட்ரேடிங்னா என்ன எதுனே தெரியாத ஒரு ஆள் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு $10,000 $2 மில்லியன் கிட்ட கொண்டு போனாருன்றதை டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ண அந்த புக்கு தான் அந்த ஹவ் ஐ மேட் $2 மில்லியன் பை நிக்கோலஸ் டார்வஸ். ஸோ டெஃபினட்டாக அந்த புக்கு நான் ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ இப்போது ஃபர்தராக அவரோட செட்டப் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக ட்ரேடிங்னு சொல்கிறது என்னென்னா பை லோ செல் ஹை அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. அது தியரியில் ஓகேவாக இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் நிக்கோலஸ் டார்வஸ் அந்த பை லோ செல் ஹை எனக்கு ஒர்க்கே ஆனதில்லை, அதை நான் ஃபாலோவே பண்ணதில்லை. அதுக்கு பதிலாக நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா, ஒரு ஸ்டாக்கு மேலே போனால் மட்டும்தான் அதை நான் கன்சிடரே பண்ணுவேன். கீழே போகுது, அது சீப்பாக இருக்குன்னு நினச்சி நான் அதை வாங்கவும் மாட்டேன், ஆவரேஜ் டவுன் பண்ணவும் மாட்டேன். ஒரு லெவல் இருக்குன்னா அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி அது மேலே போகுதுன்னா அப்போ அது என்னோடய ரேடார்க்குள்ளே வரும். ஒன்ஸ் என் ரேடார்க்குள்ளே வந்ததுன்னா அதுலேயே நான் வாங்கிட்டு ட்ரையல் பண்ணிகிட்டே போவேன். ஒன்ஸ் எப்போ அந்த ட்ரெண்டு வீக் ஆகுதோ அப்போ நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்றது தான் அவரோட பேசிக் கோர் பிரின்சிபல். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெண்டை எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் தான் அவரோட புக்கில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு லானோ சார்ட். அது எப்படி அவர் ட்ரேட் எடுத்தார் அப்படின்ற ஒரு டீட்டெயில் ஜேர்னல் தான் அது. இது 1957 எடுத்திருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ட்ரேடுன்ட்டு. அந்த பர்டிகுலர் லாஜிக் இன்னி வரைக்கும் அது வேலிடாக இருக்குன்னா அப்போ அது எவ்வளோ கோர்ஸ் சவுண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஒரு ஸ்டாக் அவர் எடுத்துக்கிறாரு, லாரிலாட்னு ஒரு ஸ்டாக். அது ஒரு சிகரெட் ஸ்டாக் போல் அந்த டைமில். ஸோ ஒரு ஹை க்ரோத் செக்டர் இருக்கிற ஒரு ஸ்டாக் அந்த டைமில். ஸோ 1957 டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அது ஒரு 52 வீக் ஹை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுது. ஒரு பெரிய ஹை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 52 வீக் ஹை கிரியேட் பண்ணுது வித் ஹையர் வால்யூம்ஸ். அந்த ஏன் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏன் மார்க் பண்ணியிருக்க பிளேஸ் தான் ஹையர் வால்யூமில் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கு நம்ம ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு 52 வீக் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டாக அந்த ப்ரைஸ் ஹையோட ப்ரைஸ் நோட் பண்ணுறாரு. அந்த ஹைலேருந்து ப்ரைஸ் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுதா, மேலே போயிட்டு கீழே இறங்குதான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறங்குனதுக்கப்புறமா அந்த ஹையை மார்க் பண்ணுறாரு. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மேலே பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ணுறாரு. ஸோ தட் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அந்த பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதே மாதிரி அந்த கரெக்டாக அந்த பை ஆர்டரும் எக்ஸிக்யூட் ஆகணுன்னே அந்த பர்டிகுலர் கேண்டலோட லோ ப்ரைஸில் ஸ்டாப் லாஸாக வைக்கிறார். ஸோ அந்த பீன் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அந்த பீன்ற மார்க் பண்ண அந்த பீக் தான் வந்து அந்த 52 வீக் ஹை. ஸோ அந்த 52 வீக் ஹை இனிஷியலாக கிரியேட் ஆகிட்டு கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் கீழே இறங்கு, அதுக்கப்புறமா திருப்பி மேலே போய் அது பிரேக் அவுட் ஆகும் போது அந்த சீன்ற லெவலில் தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஓவரால் கேண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கேண்டில் தான். அவரோட ஓவரால் ரிஸ்க்கே பார்த்தீங்கன்னா $400 தான். பட் எவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபர்தராக மேலே போகுது அப்படியே ட்ரையல் பண்ணுறாரு. திருப்பி அந்த டீன்ற இடத்துல அடிஷ்னலாக வாங்குறாரு. அந்த ஈன்ற இடத்துலையும் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்குறாரு. பிரமிட் பண்ணுறாரு. எஃப்ன்ற இடத்துலையும் பிரமிட் பண்ணுறாரு. இது அப்படியே ஆப்போசிட் டு மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது ஆவரேஜ் பண்ணுவாங்க. பட் இவர் அது பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் போகுதுன்னா மார்க்கெட் ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் யூ ராங். அதுக்கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ணுறது அர்த்தமே இல்லை. அதுக்கு பதிலாக மார்க்கெட் நீங்கள் பை பண்ணுறீங்க, உங்களோட சைடில் மார்க்கெட் மேலே போகும்போது மார்க்கெட் இஸ் டெல்லிங் யூ தட் யூ ஆர் ரைட்.
அதனால் நீ கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாங்குன்ற ஒரு இண்டிகேஷன் தான் அது. ஸோ நான் எப்போவுமே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே என் டைரெக்ஷனில் போகும்போது நான் அடிஷ்னலாக பிரமிட் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணி தான் ஒரு அடிஷ்னலாக எஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. அண்ட் எவென்ச்சுவலி வந்து ஜின்ற ஒரு லெவலுக்கு அப்புறமா பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகும்போது அவர் வந்து எக்ஸிட் ஆகுறாரு. ஸோ ஓவராலாக அவரோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:14. ஸோ இனிஷியலாக ரிஸ்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 14 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாரு ஓவரால் இந்த ஒரு ட்ரேடில் மட்டுமே. ஸோ அவரோட ஜென்ரல் ஃபிலாசபி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டாக்கு எடுத்தவொடனே 52 வீக் ஹை கிரியேட் ஆகுதுன்னா உடனே வாங்காதீங்க. அந்த 52 வீக் ஹை கிரியேட் ஆகுதுன்னா அப்போனா ஒரு பெரிய புல்லிஷ் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு. பட் அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 52 வீக் ஹை கிரியேட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறமா அதே 52 வீக் ஹையை திருப்பி அது கிராஸ் பண்ணி போய் இன்னொரு புது 52 வீக் ஹை கிரியேட் பண்ணும்போது அது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸை அது பிரேக் பண்ணி போகுதுன்னா அப்போ அவ்வளோ பையிங் ப்ரெஷர் வரும். ஸோ அதனால் பெரிய வால்யூமோடு அது பிரேக் அவுட் ஆகும். இந்த ட்ரேடு வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டை விட இது ரொம்பவே வேலிடாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுதுன்னா பிரேக் அவுட் ஆன உடனே என்டர் பண்ணாமல் பிரேக் அவுட் ஆகி அது கன்சாலிடேஷன் ஃபேஸில் போகட்டும். போயிட்டு திருப்பி அதே பிரேக் அவுட் லெவல் அதே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா அப்போ பை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுறாரு. ஒரு 52 வீக் ஹை கிரியேட் ஆகுது. அது ஒரு பாக்ஸ் ஃபார்மேஷனுக்குள்ளே வருது. ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகுது. கரெக்டாக அந்த பாக்ஸை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கு மேலே கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த பை ஆர்டர் ட்ரிகர் ஆனோடனே நோ வில் கெட் இன் டு அ ட்ரேட். அண்ட் அந்த பாக்ஸில் மிட் லெவலில் இன்னும் ஸ்டாப் லாஸ் லெவல் வைக்கிறாரு. ஸோ தட் அந்த பிரேக் அவுட் ஆகி இன்கேஸ் அந்த பாக்ஸுக்குள்ளேயே திருப்பி வந்ததுன்னா அது ஃபெயில்டு பிரேக் அவுட்டு. அதனால் நான் வெளியே வந்துடுவேன். ஸோ என்னோடய ரிஸ்க் சின்னது. இன்கேஸ் அது பாசிட்டிவ் பிரேக் அவுட் இருந்ததுன்னா என்னோடய ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் செட்டப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாரு. இப்போ டார்வஸோட அதே செட்டப்பை நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சியோட ஸ்டாக்கில் நான் வீக்லி சார்ட் டைம் ஃப்ரேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் ஒரு லாங் ட்ரெண்ட் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிஎஸ்சி லிஸ்ட் ஆன உடனே கம்ப்ளீட்டாக டவுன் ஆச்சு. ஸோ டவுன் ஆகி ஃபர்தராக வந்து ஒரு பாக்ஸ் ஃபார்மேஷன், அதால் திருப்பி ஃபர்தராக ஹை போக முடியல. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒன்ஸ் ட்ரேட் ஆனதுக்கப்புறமா இந்த பாக்ஸோட லோவை அது பிரேக் டவுன் பண்ணுது. பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே போகுது. அண்ட் பவுன்ஸ் பேக் ஆகி ஃபர்தராக அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ட்ரை பண்ணுது. அதனால் வர முடியல. ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால் ஃபர்தராக மார்க்கெட் கீழே இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் ஆனதுலேருந்து 2020 வரைக்கும் டவுனில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்திருக்கு. இந்த ஹோல் பீரியடே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். கரெக்டாக இந்த பாக்ஸை எப்போ அது பிரேக் அவுட் ஆகுதோ அப்போது ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இந்த பாக்ஸை விட்டு அது வெளியே வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம வாங்கியிருப்போம். ஸோ ஓவராலாக இன்கேஸ் நீங்கள் வால்யூம் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக அந்த இடத்துல அதிகமான ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டாக அது சொன்ன மாதிரி ஹையஸ்ட் வால்யூம்லேயும் வந்திருக்கு, பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுது. ஸோ மேலே போனவுடனே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 52 வீக் ஹை கிரியேட் ஆகிருக்கு. திருப்பி இன்னொரு 52 வீக் ஹை கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வருது. கரெக்டாக அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து திருப்பி அந்த ஒரு ஹை கிராஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் திருப்பி ஃபர்தராக மேலே போகுது. மேலே போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு 52 வீக் ஹை கிரியேட் ஆகி கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது. திருப்பி அந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணுது. கரெக்டாக இந்த இடத்துல அதே மாதிரி பெரிய வால்யூமில் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு புது 52 வீக் ஹை கிரியேட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா ஃபர்தராக அதால் மேலே போக முடியல. ஸோ இந்த பாக்ஸை விட்டு கீழே வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஓகே, ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகல. அந்த பாக்ஸ் வந்து கீழே வந்துருச்சு. பாக்ஸ் வந்து மேலே போக போக நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். பாக்ஸை விட்டு அது எப்போ கீழே வருதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சாலிடேஷன் ஃபேஸ் அதே மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாக்ஸை விட்டு திருப்பி எப்போ மேலே போகுதோ அப்போ நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ இங்கே என்டர் பண்ணோடனே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட். ஸோ அந்த கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, வெறும் ₹293 பிரேக் அவுட் ஆனது மோர் தென் 3000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம வாங்குவோம். இன்கேஸ் அந்த ப்ரீவியஸ் பாக்ஸுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. பட் அகைன் பார்த்தீங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் என்டர் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் பாக்ஸோட மிட் லெவலுக்கு வரவே இல்லை. ஸோ அது இங்கேயே தான் நிற்கிது. ஸோ அதே தான் ஒவ்வொரு வாட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிராஸ் ஆகுது, ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுது. இப்போது இந்த பாக்ஸை விட்டு இது மேலே போனால் திருப்பி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த பாக்ஸை விட்டு அது கீழே போனீங்கன்னா நீங்கள் வாங்கின ஒரு ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் அவரோட ஓவரால் அப்ரோச். இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு எப்போல்லாம் அந்த பாக்ஸுக்கு மேலே அது பிரேக் அவுட் ஆகி போகுதோ அப்போ அவர் என்டர் பண்ணுறாரு. அந்த பாக்ஸை விட்டு கீழே வந்ததுன்னா அப்போ அந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணிடுறாரு, அது டவுன் ட்ரெண்ட் நினைச்சு. ஸோ இதுதான் அந்த டார்வஸ் பாக்ஸ் தியரி. ஸோ எப்படி ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை 52 வீக் ஹை கிராஸ் ஆகிற ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி
அதில் இந்த பாக்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி எப்போ அதை பிரேக் அவுட் ஆகி போகுதோ அப்போ என்டர் பண்ணுறாரு. இன்கேஸ் அந்த பாக்ஸ் விட்டு கீழே போகுதுன்னா அதை எக்ஸிட் பண்ணிடுறாரு. இதை வச்சு தான் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் அவரால் ரைட் பண்ண முடியுது. அது கூட அவர் யூஸ் பண்ண அந்த மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் ஃபேவராக போகும்போது அவர் அடிஷ்னலாக அதிக நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி பிரமிட் பண்ணதுனால ப்ராஃபிட்டபிலிட்டியான ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி அவர் அதிகமாகவே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் செட்டப். இதுதான் ஐ வாண்ட் டு கன்வே. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.